ஐயோ நீ கடிச்சிரு, அதான் பயமா இருக்கு. சொறி நாய் வெறி நாய் அது இல்லம்மா. அப்புறம் நாயை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். எதுக்கு போகும்? இந்த பொட்டை நாயை பார்த்து ஆம்பளை நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு? எப்படி? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியல. உங்களுக்கு தானே புரியாது. ஏன்னா ஒரு வாரமா விரட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கிற. போன வாரம் மட்டும் அந்த கருப்பு நாயோட இழுத்துக்கிட்டே கடந்த அப்படி கெஞ்சும். சரி ஆம்பளை நாய். பொட்டை நாய் எப்படி கொலைக்கு? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். ஐயோ நீ கடிச்சிரு, அதான் பயமா இருக்கு. சொறி நாய் வெறி நாய் அது இல்லம்மா. நாயை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். எதுக்கு போகும்? இந்த பொட்டை நாயை பார்த்து ஆம்பளை நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு? எப்படி? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியல. உங்களுக்கு தானே புரியாது. ஏன்னா ஒரு வாரமா விரட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கிற. போன வாரம் மட்டும் அந்த கருப்பு நாயோட இழுத்துக்கிட்டே கடந்த அப்படி கெஞ்சும். சரி ஆம்பளை நாய். பொட்டை நாய் எப்படி என்ன பண்ணும்? அப்படின்னா அந்த நாய்க்கு மூடு சரியில்லைன்னு என்ன சொல்லுது? அருக்கா சூடுக்கா சொன்னா உங்களுக்கு இதே வேலை மயிரா போச்சு. எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பிறந்த மாதிரி பிறந்து கிடக்கு வாங்கடாக்கிட்டு. அப்ப அந்த நாய்க்கு மூடு சரியில்லைன்னு இருக்கும். சரி நல்ல மூடோட இருக்கப்பட்ட நாய் என்ன பண்ணும்? இந்த மாதிரி குலைக்கிற வேலையெல்லாம் கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். நாக்கத்துக்கு குண்டிய குண்டிய ஆட்டுச்சுன்னு வச்சுக்க. சரி மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தம்பி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்னங்க பண்றீங்க? என்ன பண்ண வரீங்க? இதனால இடையில இன்னொரு நாய் உள்ள முடியாது. இப்ப அப்படித்தான் அப்படித்தாண்டா சம்பவம் நடக்குது. மூணு நாய். இந்த நாயில ஏற்கனவே கடிபட்ட நாய். பட்டாம்பூச்சிடி 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 பட்டாம்பூச்சிடி. ராக்கோழி கோவையிலே ராசாத்தி நீங்க வந்து தவிக்கிறீ. ஏ மச்சா 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 அதோசா மச்சா மச்சா அடிலாலா படசாதி அப்படியே ஆடு குத்து. என்னையா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? வாழ்த்துக்கள். மழையில் நினைச்சிட்டியாடா? டானிக் வச்சிருக்கேன்டா. வெறும் வயிற்று எதுவும் சாப்பாடா? ஏதாவது ஆகாரம் ரம்மு சேர்த்துக்க. ஆகாரம் ரம்மு சேர்த்துக்கம்மா. சளிக்கு அதான்டா நல்லா இருக்கு. அந்த இன்னொரு பாட்டு முகம்மது கொடி மாமதினி ரெடி மதுரை மெட்டு வந்த கொடி மாமதினி நல்ல தண்ணீங்க அடி நீயாச்சினா. எப்படி நோட்டீஸ் அடிச்ச மாதிரி இருக்க? நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். அப்படியா? லாக்டவுன்ல நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன வேலை பார்த்தீங்க? கொரோனாவில் என்னை கொண்டு வந்து விட்டாங்க. வாரு எங்க? திருப்பூர் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா அப்புறம் முதல்ல பெட்ரோல் பங்க்ல தான் வேலைக்கு சேர்த்தேன். சரி அது பெட்ரோல் சொல்லி கொடுத்தாங்க. சரி எப்படி நம்பரை செட் பண்ணிக்கணும், பம்பை எடுத்து இப்படி அடிச்சேன்னா பெட்ரோல் பிடிச்சிக்கலாம். ஆமா 2-3 வண்டி கரெக்டாக அடிச்சிட்டேன். சரிங்க. அடிச்சோன்னா கொஞ்சம் கிரிப் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக அடிக்கணும் போல இருக்குன்னு காருக்கு வந்தாங்க பெட்ரோல் போட. சரி அது வந்து பெட்ரோல் போட வேண்டிய காரா. சரிங்க. நான் 1000 ரூபாய்க்கு ஃபுல் பண்ணி டீசலை பிடிச்சி அடிச்சு விட்டேன். பெட்ரோல் போட வேண்டிய காரில் டீசலை போட்டு விடுவோம். ஐயோ போச்சேடா. ஓனர் வந்தாரு, நீ நல்லா இருப்பே தம்பி, மண்டக்கிழமை மாற்றி மாற்றி 2 அடித்தோடனே உடனே கிரிப் வந்துருமா? போடா போயிட்டு போய் காற்ற போடுறா. சரி உனக்கு வேலையை பார்க்கறதுல போடா அப்படின்னால போய் காற்று பிடிக்கிற வேலை பார்த்தேன். முன்னாடி 30 வைக்கணுமா, பின்னாடி 40 வைக்கணுமா? முன்னாடி வீலுக்கு 30, பின்னாடி வீலுக்கு 40. நான் முன்னாடி வீலுக்கு 60, பின்னாடி வீலுக்கு 80 வச்சு விட்டேன். பரவாயில்ல.
பெருந்தன்மையாத்தான் வைக்கிறது நான். நீங்க இங்க இருக்கிற ஆளே கிடையாதுங்க. சேர்த்துதான் அது கேளு. அவன் காத்த வச்சுட்டேன்னா அவன் பங்கை விட்டு வெளியில ஓரக்குள்ள டயர் வெடிச்சு எழுத்து அப்படி வந்த தண்ணி லாரியில கொண்டு முட்டி அவன் அந்தோட க்ளோஸ். சரி. அங்கன ஒரு கொலை. அப்படியா? பெட்ரோல் பங்குல முதல் நாளே ஒரு கொலை நடந்து விட்டது. இங்க இருக்க ஆள் கிடையாது. அதனால அவர் பார்த்தாரு ஓனர், உனக்கு 300 ரூபா சம்பளம் சொல்லி இருந்தேன், இந்த 500 ரூபா இருக்கு, நீ நல்லா இருப்ப, பங்கை விட்டு காலி பண்ணி வெளில ஓடாப்புன்னு விரட்டி விட்டு முதல் நாளே 500 ரூபா ஒரு கொலையோட 500 ரூபா. அப்புறம் என் நண்பர்களுக்கு போன் பண்ணேன், எப்படி பெட்ரோல் பங்கு எனக்கு செட் ஆகல மாப்பிள்ள, ஒரு கொலை விழுந்துருச்சு அப்படின்னு. அப்ப அந்த பங்குல இருக்காதா, நீ வந்துடுற அப்படின்ட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க வேற ஏதோ அடிச்சு கொண்டுட்டாங்க உலரு. கொன்னதே நான் தானே, அவங்களுக்கு தெரியல. வாடான்னு வர சொல்லி அப்புறம் கொண்டு எங்கே பனியன் கம்பெனியில் வேலைக்கு விட்டாங்க. இந்த பிசிறு வெட்டுறது, அப்படியா, இந்த சட்டியை வச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க, வெயிட் அப்படி அமுக்கும் போது பிசிறு வெளில தெரியும், அப்படியே பிசிறை வெட்டிக்கிட்டே போகணும். 2 நாள் தொடர்ந்து வேலை, நைட் ஷிஃப்ட் வேற வேலை போட்டாங்க. 3ஆவது நாள் அது 2 லாட் இருந்துச்சு. அந்த வெயிட் வைக்கிறது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, பக்கத்து லாட்டில் வச்சுட்டாங்க. இதுக்கு வெயிட் அமுக்குறதுக்கு இல்லை. அந்த கம்பெனி பனியன் கம்பெனி ஓனர் சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் மேலே ஏறி படுத்துக்கிறேன், நீ அந்த பிசிறு அப்படியே வெட்டிக்கிட்டு வா, வெயிட் நான் இருக்கிற வெயிட்டுக்கு அப்படியே சரியாயிரும் அப்படின்னு. சரி சரி பிசிறை வெட்டுறங்க படுங்க அப்படின்னு. 11:30 மணி இருக்கும். எனக்கு தூக்கம் அசத்த ஆரம்பிச்சிருச்சு. முண்டி அவன் சட்டி வேற போடல உலருக்கு. அன்னைக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு படுத்து கிடந்தவன் அடிச்ச பேனு காத்துக்கு வேட்டி விலகிருச்சு ஓனருக்கு. நான் தூக்க கலக்கத்துல பிசிறை வெட்டுற வாக்கில் ஓனர் பிசிறையும் சேர்த்து வெட்டிட்டேன். அங்கே 2ஆவது கொலை போச்சா. நல்ல வேலை நீ நல்லா இருப்ப, கிளம்புடான்னு என்னை கிளப்பி விட்டாங்க. சரி, அப்புறம் வந்து இங்கே வேலை பார்த்தேன் புதுக்கோட்டையில். என்ன வேலை? இப்போ நீ சொன்னிய நோட்டீஸ் அச்சடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலையில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி, மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணி அடிக்கிறதுக்கு. எதுக்கு? 4 தப்பு நடந்து போச்சு கல்யாண பத்திரிக்கையில். என்ன தப்புங்க? அச்சு பிழை மாதிரி போய் எழுத்து பிழை. அச்சு பிழை தானே? ஆமா. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லி இருந்தாங்க. அங்கே புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும். 2ஆவது ஒரு தப்பு நடந்து போச்சு. அவன் சித்தப்பேன் பெரிய பையன் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். மேல மணக்குடின்னு வருதுவாரு. அந்த இடத்துல மாங்குற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். நான் பாட்டுக்கு நக்கடி 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 நோட்டீஸ் ஃபுல்லா நக்கடி நக்கடின்னு அடிச்சு விட்டேன். 3ஆவது ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. சரி, சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும் சொல்லியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு முதல் நாளே புறப்பட்டு வாங்கன்னு அடிக்க சொல்லியிருந்தேன். நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும்னு அடிச்சு விட்டேன். 4ஆவது தப்பு ஒரு சின்ன தப்பு. இது சின்ன தப்பா? கடைசி தப்பு ஒரு சின்ன தப்பு. என்ன தப்பு சொல்லுங்க? மாப்பிள்ளை பேரு கன்னி குமரன். சரி, நான் இல்லம்மா அது போயிட்டு போகுது. நான் எங்க உதவாங்கினேன், அந்த பொண்ணு கொண்டு பத்திரிக்கையை பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்க. சரி, வாங்கி படிச்சுட்டு அருமையான பேருமா மாப்பிள்ளைக்கு, அருமையா இருக்கு. சரி, விளம்பரம் நல்ல விளம்பரம். மாப்பிள்ளை அடி ஒத்தக்கல்லு ஒத்தக்கல்லு முக்குத்தியா, ஒத்தகில போறவளே நீ வப்பியா, அடி ஒத்தக்கல்லு ஒத்தக்கல்லு முக்குத்தியா, ஒத்தகில போறி அடி நீ மாறி, அடியாலே மலமே உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி. அடி என்னோட ராசி நல்ல ராசி, எப்போது பெரிய மகராசி, அத்த மகராசி. என்னப்பா கம்பெனி கொடுக்குறா இல்லையா? இல்லையா? கோயிலில் போய் மலையாளி கோயில் போயிட்டு வந்துரு. மலையாளி கோயில் நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும். துண்ணூறு வாங்கிட்டு வரணும். இந்த பிள்ளை செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது செட் பண்ணி சுந்தரம் போயாகிட்டே. இந்த பாட்டு இல்லையா? அடிச்சாரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு நான் விட்டு. என்னங்க நீ இந்த வேலை தான் பாக்குறியா? என்ன வேலை? வேற எந்த வேலை
தெரியுமா தெரியாதா? என்ன வேலைங்க? இந்த வேலையை தவிர வேற எதுவும் வேலை தெரியுமா தெரியாது? என்ன வேலை வேற தெரியாது. இப்பெல்லாம் பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியாது? தெரியாதுங்க. லூசு. உண்மையே தெரியாது. என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியானே. ஏன் என்ன பண்ணுவீங்க? அருமையா கார் ஓட்டுவேன். அப்படியா? எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு வாத்தியார் யார் தெரியுமா? யாரு? பழனிசாமி கண்டக்டர் தான் எனக்கு வாத்தியார். அப்படியா? அப்ப எனக்கு கத்து கொடுங்க. அவர்கிட்டயே போய் கத்துக்கிறியா? அவர்கிட்ட கத்து கொடுக்கா, நீங்க கத்து இல்ல கொடுக்குறீங்களா? நானே உனக்கு கத்து கொடுக்குறேன். சரி. தாமரை ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், கூப்பிடும். முன்னாடி ரவுண்டா இருக்கா? என்னது ஒன்றும் தெரியலையே. ரவுண்டா இருந்தா தம்பி தூக்கிக்காமடா அப்படி. அது மாதிரி ரவுண்டா இருக்கும் பாரு. தெரியும் தெரியும். அதுக்கு பேர் தான் ஸ்டேரிங். அப்படிங்களா? ஆமா. கீழே 3 இருக்கான்னு பாரு. ஏய், தெரியலையேங்க. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, அதுக்கு பேர் தான் ஏபிசி அப்படின்னு சொல்றது. சரி. கீழே 3 இருக்கா? இருக்கு. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியர் காணும். ராமரனே வானே, ஏதோ நம்மளால ஒரு பிள்ளைக்கு வண்டி ஓட்டி சொல்லி கொடுப்போம். அதுக்கு நான் சொல்லி தருவானே. நீ பேசாம நீ வேட்டியை மட்டும் ஏற்றி கட்டியா, நான் சொல்லி கொடுக்குறேன். வேட்டி எப்படி ஏற்றி கட்டியா, எல்லாம் ஏற்றி கட்டியா, சும்மா ஜாமியை கும்பிட்டு ஏற்றிக்கிட்டு இங்கே வா. நீ ஜாமியை கும்பிட்டு வேட்டியை கட்டினா ஜாமியை கும்பிடுவாங்களா? ஏ வா, இங்கே வா, முன்னாடி வா, முன்னாடி நில்லுங்க. ஏப்பா தம்பி, எல்லாம் ஜாமியை கும்பிடுங்க. ஆத்தா பகவதி அப்படியே பிடிச்சிக்க. அந்த பழைய நினைப்பு பத்தியா வந்திருக்கு பாருங்க ராமருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி நல்லா வேகமாக போயிட்டு இருக்கும்போது கிளச்சை பிடிச்சி கீழே போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே நல்லா வண்டி வேகமாக போனோம்னா இழுத்த வாக்கில் மேலே முதல்ல இந்த வேலை பார்த்தியாரு. நல்லா இருக்கா? இல்லை இந்த வேலை பார்த்தியா? சைஸா லைட்டாக வலிக்குதா? டிரைவர் மாதிரியே தெரியும். சரி சரி சரி, இதையா பேசாம மாதிரியா? அப்படியே வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக போனோம்னா இழுத்த வாக்கில் அப்படி ஏற்றுல முடிஞ்சு போயிருக்குறியா? ஓஜின்னு முடிஞ்சு போயிருக்குறியா? அப்படியே கொஞ்சம் என்ன ஆகணும்னா இன்னும் வண்டி வேகமாக போயிட்டு